லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வணக்கங்க. I like Tamil culture. முட்டாள், எதுக்கு உன் கையை நீயே அறுத்துக்கிட்ட? ஹே ஜான்சி, என் கை கட்டாகி என் உடம்புல இருந்து நிறைய பிளட் வெளியே போயிட்டு இருக்கு. அதிகபட்சம் இன்னும் ஒரு 10 minutes இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வெயி, என் உடம்புல இருக்கிற பிளட் எல்லாம் குறைஞ்சு உயிருக்கு ஆபத்தான நிலைமைக்கு நான் போயிடுவேன். போலீஸ் கஸ்டடியில இருக்கிற ஒரு அக்யூஸ்ட் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருந்தா அந்த அக்யூஸ்ட் எந்த போலீஸ் கஸ்டடியில இருக்காலோ அந்த போலீஸ் மேல என்கொயரி ஃபைல் ஆகும். அப்ப அந்த போலீஸ சஸ்பெண்ட் இல்லனா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அதான் சொல்றேன் ஜான்சி, நான் இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போலன்னு வெச்சுக்கோ, உன் வேலை மட்டும் இல்ல, உன் கூட இருக்காங்களே கான்ஸ்டபிள்ஸ், அவங்க வேலையும் போயிரும். நீ என்கிட்ட வந்து கெஞ்சி, ஸ்ரீஜா மேடம் நான் உங்களை நடக்க வச்சு கூட்டிட்டு வந்ததுக்கு சாரி, ஜீப்ல ஏறுங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு நீ சொன்னா மட்டும்தான் உன் கூட நான் ஜீப்ல ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன். ஹேய், என்னடி மிரட்டுறியா? நீ ஒரு கிளாஸ் எடுத்து கையை கழிச்சுக்கிட்டா என் வேலை போயிடும்னு பயந்து நான் உன்கிட்ட வந்து கெஞ்சி உன்னை ஜீப்ல கூட்டிட்டு போயிடுவேனா? முடியாதுடி. இந்த ஜான்சி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், என்னைக்கும் ஒரு அக்யூஸ்ட் கிட்ட அடிபணிஞ்சு போயிட மாட்டேன். நீயே வந்து என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க ஜான்சி மேடம்னு கெஞ்சி கேக்குற வரைக்கும் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன். மேடம், ஸ்ரீஜா கிட்ட சண்டை போட இது நேரம் இல்லை மேடம். ஸ்ரீஜாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிட்டா நம்ம எல்லாரும் தான் பெரிய பிரச்சனையில் மாட்டுவோம். தயவுசெய்து என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க மேடம். நான் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி ஜீப்பை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் மேடம். நீங்கள் ஸ்ரீஜா கிட்ட பேசி அவங்கள ஜீப்பில் ஏற்றுங்க மேடம். நம்ம கோர்ட்டில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஆமாம் மேடம், போய் ஸ்ரீஜா கிட்ட பேசுங்க மேடம். மேடம், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு அக்யூஸ்ட் அவளுக்கே அவ்வளவு திமிருன்னா ஒரு போலீஸ்காரி எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? மேடம், ஏதாவது ஆயிட போகுது, ப்ளீஸ் மேடம். ப்ளீஸ் மேடம், நீங்க போய் ஸ்ரீஜா கிட்ட பேசுங்க மேடம். மத்த விஷயத்தை அப்புறமா பாத்துக்கலாம். நீங்க எவ்வளவு கெஞ்சினாலும் என்னால முடியாது. ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம், நான் டிரைவருக்கு கால் பண்ணி ஜீப்பை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் மேடம். என்ன பண்றீங்க நீங்க? ஸ்ரீஜா அவளே வந்து என்கிட்ட தப்பு பண்ணிட்டேன், என்ன காப்பாத்துங்க ஜான்சி, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு கெஞ்சி சொல்ற வரைக்கும் நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன். ஏய் ஸ்ரீஜா,
நீ என்ன பண்ணாலும் நீ நினைக்கிறது மட்டும் இங்க நடக்காதுடி. நீ சாகுற நிலைமைக்கு போனா கூட நீயா வந்து என்கிட்ட கெஞ்சி கேட்காம நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன். பார்க்கலாம் நீயா இல்ல நானு. இனிமே என்னோட கால் ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்காது. என்ன விஷயம்? என் வீடு என் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன வீடு பேரா? அபி, நீ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உங்க அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்னு ஸ்கூல்ல விட்டு ஓடி வந்து உன் படிப்பை நிறுத்தினியே, அதுல இருந்து உன் அக்கா வாழ்க்கைக்காக நீ காதலிச்ச உன் புருஷன் சஞ்சீவையே விட்டு கொடுக்க தயாரா இருந்து அப்புறம் சஞ்சீவையே நீ கல்யாணம் பண்ணி ஸ்ரீஜாவால ஏமாற்றப்பட்டு இப்ப வீடு வாசல் எதுவுமே இல்லாம வாங்கின கடனை கட்ட முடியாம அந்த வர்மா கிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வந்த வரைக்கும் ஐம் அப்டேட். பேரு ருத்ரா தேவி. இண்டஸ்ட்ரியில கூப்பிடுறது அயன் லேடி. பிறந்தது மும்பை, கிராங் ரோடு. வளர்ந்தது ஆஸ்திரேலியா. படிச்சது பிசினஸ் மேனேஜ்மெண்ட். மேரேஜ் பண்ண முதல் நாளே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. வீட்டுக்கு ஒரே ஒரு செல்ல பொண்ணு. அப்பா உங்க பெட் நேமுக்கு காரணங்கிற மாதிரி அயன் பிசினஸ்ல டாப்ல இருக்காரு. உங்களுக்கு இந்தியா ஃபுல்லா 18 கம்பெனிஸ் இருக்கு. அதுல நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. 3 தடவை பெஸ்ட் பிசினஸ் விமன், 2 தடவை பெஸ்ட் ஆண்டர்பிரனர் அவார்டு. ஒட்டு மொத்தமா ஷேர் மார்க்கெட்ல வருஷ டர்ன் ஓவர் வந்து மினிமம் 1000 crores. அப்படிதானே? மும்பைல உங்க கார் தெருவுல வரதையே பாக்குறது அதிசயம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப உங்க கார் இப்ப எங்க தெருவுல நிக்குது. நீங்க இப்போ ஏன் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்ன பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நல்ல பிசினஸ் விமன் காரணம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க பிசினஸ் மேக்னெட் இல்ல? நீங்க என்ன வீடு தேடி பார்க்க வந்ததுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய காரணம் இருக்கும், பெரிய காரியமே இருக்கும். கரெக்டா? நான் கெஸ் பண்ணது இது வரைக்கும் ராங்கா போனதே இல்ல அபி. நீ ஒரு சாதாரண பொண்ணு இல்லன்னு உன் போட்டோவை பார்த்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு பர்சனல் ஃபிளைட்ல மும்பைல இருந்து இங்க வந்தனே, அது வேஸ்ட் இல்ல. யூ ஆர் வர்த்தி ஃபார் மீ டு கம் அண்ட் see you. ஓகே, எனக்கு அந்த வர்மா மாதிரி சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கே வந்துட்டேன். வர்மா அவரோட டாட்டர் ரவீனா பேர்ல புதுசா ஆரம்பிக்க போற டைரி ஃபார்ம் கம்பெனில நீ மேனேஜர் ஆகிறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கல? ரீசன்
உன்னோட ஹஸ்பண்ட் வாங்கின கடனுக்காக உன் ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு போக கூடாது. மேடம், அது முடிஞ்சு போன கதை. இன்னும் ஒரு மாசத்துல என் சஞ்சீவ் அந்த கம்பெனியோட ஈக்குவல் ஷேரோட முதலாளி ஆக்குவேன். கரெக்ட். ஐம் அக்செப்டட். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன். அந்த வர்மா கொடுத்த ஆஃபரை விட பெட்டரான ஆஃபர். நீங்க வர்மாக்கு கொடுக்க வேண்டிய 5 கோடி கடனை நானே அடிச்சிடுறேன். உனக்கு உன் ஹஸ்பண்டுக்கு என் கம்பெனிலேயே பெட்டரான போஸ்டிங் தரேன், ஈக்குவல் ஷேர்ஸோட. வர்மா கம்பெனி மாதிரி கிடையாது. என் கம்பெனி ஷேர் வேல்யூ வர்மா கம்பெனி ஷேர் வேல்யூவை விட 5 மடங்கு அதிகம். 5 மடங்கு அதிகம்னா உன் ஹஸ்பண்ட் 5 மடங்கு பெரிய கோடீஸ்வரன். உன் ஆசையும் அதுதான் அபி. உன் ஹஸ்பண்ட் சஞ்சீவ இந்தியாவிலேயே பெரிய கோடீஸ்வரன் ஆக்கணும். நீ ஆஃபரை ஏத்துக்கிட்டா உன் ஆசை ஈஸியா நிறைவேறிடும் அபி. நான் இந்த ஆஃபரை கொடுக்கறதுக்கு பதிலா நீ எனக்கு ஒண்ணு பண்ணா போதும். நீ வர்மா கூட போட்டிருக்கிற அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும். நீ ஏன் கம்பெனில ஜாயின் பண்ணி நீ வர்மா கம்பெனில போடுற எஃபர்ட் ஏன் கம்பெனில போடணும், அவ்வளவுதான். சிம்பிள். நான் வர்மா மாதிரி பேசிட்டு இருக்கிறவல்ல, செயல்ல காட்டுறவ. இந்த செக்ல 1 கோடி ரூபாய் அட்வான்ஸ் ஃபில் பண்ணியே வச்சிருக்கேன். இந்த ருத்ரா எல்லாத்துக்குமே டைம் கொடுப்பா. உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்திருக்கேன். Ten minutes. இந்த ருத்ராவே தேடி வந்து டைம் கொடுக்கறானா அது உங்க குட் டைம். இப்படி ஒரு டைம் உங்க வாழ்க்கையில திரும்ப வராது அபி. அதனால நல்ல யோசி. வர்மா ஒரு டெத் ஹவுஸ், ஆனா ரன்னிங் ஹவர்ஸ். ஓடுற குதிரையில நீ பயணம் பண்ணாதான் நீ நினைச்ச இடத்துக்கு சீக்கிரம் போக முடியும். செத்த குதிரையா நீதான் தூக்கிட்டு போகணும். ஓடுற குதிரையா செத்த குதிரையா முடிவை உன்கிட்ட கொடுத்திருக்கேன். இந்த டைம்குள்ள நீங்களே எடுங்க.
என்னாச்சு? ஏன் எல்லாரும் இங்க கூட்டமா நிக்கிறீங்க? அது வந்து மேடம், அக்யூஸ்ட கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் மேடம். ஜான்சி, என்ன இவங்க கையில பிளட் வந்துட்டு இருக்கு? சொல்லுங்க ஜான்சி, ஏன் அவங்க கையில பிளட் வந்துட்டு இருக்கு? அது வந்து மேடம், ஆக்சிடென்ட்டா கண்ணாடி கிளாஸ் அவங்க கையை கிழிச்சிருச்சு. நான்சென்ஸ். என்ன இவ்ளோ கேர்லெஸ்ஸா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் அவங்கள நடக்க வச்சு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், இவர் ரொம்ப பெரிய கிரிமினல். ஸ்டாப் இட். ஒருத்தங்க கிரிமினலா இல்லையான்னு கோர்ட் முடிவு பண்ணணும், நீங்க முடிவு பண்ணக்கூடாது. நீங்க குற்றம் பண்ணதா சந்தேகப்படுற ஆளை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறது மட்டும்தான் ஒரு போலீஸோட வேலை. அதனால முதல்ல இந்த மாதிரி ப்ரீ ஜட்ஜ் பண்ணி பேசுறத நிறுத்துங்க. அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. இல்ல உங்க எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். என்ன அமைதியா இருக்கீங்க? சே எஸ். எஸ் மேடம். கான்ஸ்டபிள் மேடம். ஃபோன் பண்ணி வண்டியை வர சொல்லுங்க. ஓகே மேடம். ஹலோ சார், சொல்லுங்கள் சார். டிரைவர், ஜீப் இங்கே எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். என்ன பாக்குற? ஜீப்ல ஏறு. உன்னதான் ஏறுன்னு சொன்ன. இப்படிலாம் நீ சொன்னா ஜீப்ல ஏற மாட்டேன். ஸ்ரீஜா மேடம், ப்ளீஸ் ஸ்ரீஜா மேடம், நான் தெரியாம உங்ககிட்ட பம்பு பண்ணிட்டேன். இனிமே உங்ககிட்ட நான் எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டேன். ஜீப்ல நீங்க ஏறி வரலனா எங்க வேலையே போயிடும். தயவு செஞ்சு கொஞ்சம் ஜீப்ல ஏறுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டாதான் நான் ஜீப்லயே ஏறுவேன். அது மட்டும் நடக்கவே நடக்காது. என் வேலையே போனாலும் பரவாயில்ல, உன்கிட்ட நான் கெஞ்சவே மாட்டேன். அப்ப நானும் ஜீப்ல ஏற மாட்டேன். ஸ்ரீஜா மேடம், ப்ளீஸ் மேடம், எங்களுக்காக ஜீப்ல ஏறுங்க மேடம். சார், நான் ஜீப்ல ஏற தயாரா தான் இருக்கேன். உங்க இன்ஸ்பெக்டர் ஜான்சி ராணி மேடம் என்கிட்ட கெஞ்சி மன்னிப்பு கேட்டா நான் உங்க கூட வரேன். இல்லனா இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நான் நகர மாட்டேன். சீக்கிரம் உங்க இன்ஸ்பெக்டர் மேடம முடிவெடுக்க சொல்லுங்க. இல்லனா உங்க இன்ஸ்பெக்டர் மேடம் வேலை மட்டும் இல்ல, உங்க எல்லாரோட வேலையும் சேர்ந்து தான் போகும். ஜான்சி மேடம், ப்ளீஸ் மேடம், யோசிக்காதீங்க மேடம். தயவு செஞ்சு ஸ்ரீஜா மேடத்தை ஜீப்பில் யார் சொல்லி கூப்பிடுங்க மேடம். ஆமாம் மேடம், நீங்கள் கோவப்பட்டு ஸ்ரீஜா மேடம் கூட ஒம்புக்கு நிற்கிறதுனால எங்கள் வேலை தான் போகும் மேடம். எனக்கு 3 குழந்தைங்க இருக்கு மேடம். வேலை போனால் ரொம்ப கஷ்டமாயிடும் மேடம். ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் யோசிங்க மேடம். என்ன முறைக்கிற? நான் தான் அப்பவே சொன்னல ஜான்சி, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல, நான் உன்னை ஒரு எதிரியாவே நினைக்கலன்னு. எனக்கு எதிரியா இருக்கிற தகுதி அந்த அபிக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால நீ என்கிட்ட கெஞ்சு, உன்னை பாவம் பார்த்து மன்னிச்சு விட்டுற. ஜான்சி, சீக்கிரம் வாமா, கெஞ்சு, கிளம்பலாம்.
என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நீ போய் உங்க அம்மாவை பாரு. இல்லனா உங்க அம்மாவை நீ கடைசியா பாக்குறதுக்குள்ள மறுக்கே ஆயிட போறாங்க. என்னடி சொன்ன? என்னடி என்ன அடிக்க கைய ஓங்கிட்டு அடிக்காம நிக்கிற? அடி ஜான்சி, அடி, அடிடி.